So in a zoo there are some lions and parrot. The number of leg is 6 less than 4 times the number of head அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Then what is the number of parrot in the zoo அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. What is the number of parrot in the zoo அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஜூவில் வந்துட்டு லயன் அண்ட் பேரட் இருக்கு. அதோட லெக்குக்கும் ஹெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோனாக்கா 6 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. Then what is the number of parrot in the zoo அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. What is the number of parrot in the zoo? அந்த இதில் எத்தனை பேரட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா I'm going to take as lion வந்துட்டு I'm going to take as Xன்னு எடுத்துக்கிறேன். அதே நேரத்தில் வந்துட்டு பேரட்டை வந்துட்டு I'm going to take as Y. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும். அதாவது தலை என்னமோ எனக்கு ஏதோ ஒன்று தான். ஸோ ஹெட் இஸ் கோயிங் டு பி சேம். அது லயனாக இருந்தாலும் பேரட்டாக இருந்தாலும் இட் இஸ் கோயிங் டு ஹேவ் ஒன் ஹெட். பட் இன் கேஸ் ஆஃப் லெக்கில் இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா? லயனுக்கு 4 லெக் இருக்கும். சாரி, அதே நேரத்தில் பேரட்டுக்கு வந்துட்டு ஸோ 2 லெக் தான் இருக்கும். அப்போ எனக்கு டோட்டலாக அந்த விஷயம் எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா? அப்போ என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா லயனை வந்துட்டு I'm going to take as X, பேரட் வந்து I'm going to take as Yன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்? அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் எனக்கு என்ன இருக்க முடியும்னா ஸோ தட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ் பிளஸ் ஒய்யாக தான் இருக்க முடியுமா? ஏன்னா இது எனக்கு என்னமோ சேம் தான். இது டோட்டல் நம்பர் ஆஃப் லெக், டோட்டல் நம்பர் ஆஃப் லெக் அது எனக்கு என்னவா இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்னு லைன் எடுத்துக்கிறேன்னா ஸோ 4x, ஏன்னா ஒரு லைன் அப்படின்னா எனக்கு எத்தனை இருக்கும்? 4 கால் இருக்கும். பிளஸ் 2y எடுத்துக்கிற போறேன். அப்போ ஒரு பேரட் அப்படின்னா எனக்கு 2 கால் இருக்கும். அப்போ இன்ட்டு 2y எடுத்துக்கலாமா? இன்ட்டு 2y எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு என்ன சொல்றாங்கனாக்கா இங்கே பாருங்க, இஃப் தி நம்பர் ஆஃப் லெக் இஸ் 6 less than 4 times the number of head அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஹெட் வந்துட்டு 6 less than, அப்போ நம்பர் ஆஃப் லெக் அப்படின்னா ஸோ அதாவது நம்பர் ஆஃப் லெக் வந்துட்டு இஸ் 6 less than நம்பர் ஆஃப் ஹெட். நம்பர் ஆஃப் ஹெட்டில் இருந்துட்டு -6 பண்ணால் எனக்கு இது கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் லெக் எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்? ஸோ 4x + 2y ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹெட் எனக்கு என்ன இருக்க முடியும்? ஸோ x + y -6ன்னு எடுத்துக்கலாமா? x + y -4x6 எடுத்துக்கலாமா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 4 times அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 4 times I have to multiple 4 here. 4 times the number of head. அப்போ 4 times the number of head. ஸோ அப்போ 4 times the number of head. 4 times the number of head எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ 4x + 2y equal to 4x + 4y -6. அப்போ இங்கே ஒரு 4x இங்கே ஒரு 4x கேன்சல் ஆகுமா? அப்போ 2y equal to என்ன இருக்க முடியும்? 6 இருக்க முடியும். y equal to what? 3 அப்படின்னு இருக்க முடியும். y ஓட வேல்யூ எனக்கு என்ன இருக்க முடியும்? 3 இருக்கும். So once again I'm saying that ஒரு ஜூவில் வந்துட்டு there are some lions and parrot இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. If number of leg is 6 less than 4 times the number of head அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்பர் ஆஃப் லெக் வந்துட்டு 6 கம்மியா இருக்கு எப்பனா 4 times the number of head இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? Then what is the number of parrot in the zoo? So I am taking lion க்கு பதிலா I am taking as x, parrot க்கு பதிலா I am taking as y. Total number of head என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. Total number of head அப்படினா எனக்கு x + y தான் total number of head இருக்க முடியுமா? x + y தான் எனக்கு total number of head இருக்க முடியும். So total number of legs எவ்வளவு சொல்லி கேட்டானாக்கா 4x + 2y தான் total number of legs இருக்க முடியும். ஏனா வந்துட்டு lion அப்படினா வந்து it will have 4 leg and parrot அப்படினா it will have 2 leg. அப்ப நான் இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரேன். number of leg equal to 4 times the number of head -6. 4 times the number of head -6. இந்த பிராக்கெட் இங்க வரக்கூடாது. சரியா? அப்ப இதுதான் எனக்கு வேல்யூ. அப்ப 4x + 2y equal to 4 × x + y -6. அப்ப இதை ஈக்குவேட் பண்ணனாக்க 4 ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகும். 2y ஓட வேல்யூ எனக்கு 6 ன்னு எடுத்துக்க முடியும். and y ஓட வேல்யூ எப்படி எடுத்துக்க முடியும்? 3 ன்னு எடுத்துக்க முடியும். அப்ப ஃபைனல் ஆன்சர் will be what? Option B. 3 will be your final answer.
Let's move on to the next one. Okay. So similar kind of problem now. If in a group of dogs and crows, the number of head is 24 and the number of feet is 70. Then the number of crows what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு குரூப்ல வந்துட்டு டாக் இருக்கு, அதே நேரத்தில் க்ரோ இருக்கு. ஸோ என்ன பண்றேன்னா I'm going to take dog. ஸோ டாகை வந்துட்டு I'm going to consider as X. அதே நேரத்தில் I'm going to consider as crow வந்துட்டு I'm going to consider as Y. அதாவது நம்பர் ஆஃப் ஹெட்டை நான் கால்குலேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும், 24 கிடைக்கணும். நம்பர் ஆஃப் ஃபீட்டை நான் கால்குலேட் பண்ணா எனக்கு 70 கிடைக்கணும். இங்கே அதே ஸ்டோரி தான். டாக் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குனாக்கா 4 லெக்ஸ் இருக்குமா, க்ரோ அப்படின்னா எனக்கு 2 லெக்ஸ் தான் இருக்க முடியும். டாகுக்கு வந்து ஒரு ஹெட்டு தான் இருக்க முடியும், அதே நேரத்தில் க்ரோக்கு எனக்கு என்ன இருக்க முடியும், ஒரு ஹெட்டு தான் இருக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்றாங்கனாக்கா இந்த நம்பர் ஆஃப் ஹெட் இஸ் 24 அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா, அதாவது நான் ஹெட்டை மட்டுமே கவுண்ட் பண்றேன். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் இஸ் நத்திங் பட் டாக், ஒய் இஸ் நத்திங் பட் க்ரோ. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் கால்குலேட் பண்ணேன்னா மை ஆன்சர் வில் பி வாட் 24. சிமிலர்லி அடுத்தது இருக்கிறோம் நம்பர் ஆஃப் ஃபீட். நம்பர் ஆஃப் ஃபீட் அப்படின்னா டாகுக்கு கூட 4 கால் இருக்குமா, அப்போ என்ன சொல்லணும்னாக்க 4x பிளஸ் க்ரோக்கு எவ்வளவு 2 கால் இருக்கும், 2y ஈக்குவல் டு 70 அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னா I can consider this as my first equation and I can consider this as my second equation. இப்போ நான் என்ன பண்ணேன்னாக்க செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பை 2 வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிறேன், அதாவது x plus y equal to 24 அப்படின்னு அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் 2 ஆல் டிவைட் பண்றேன். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்துட்டு I'm going to divide by 2. 2 ஆல் டிவைட் பண்ணா எனக்கு 2x plus y equal to 35 சொல்லி கிடைக்குமா. இப்போ சைன் மாத்துங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆகுமா, மைனஸ் x equal to 24 it is going to be minus 11 சொல்லி கிடைக்கும், 9 சொல்லி கிடைக்குமா, minus 11. அப்போ x equal to what 11 சொல்லி. x அப்படின்றது என்னது, டாக். x is nothing but dog. ஆனால் எனக்கு என்ன தேவை, க்ரோஸ் தான் எவ்வளோ க்ரோ இருக்குன்னு சொல்லி கேட்குறேன். அப்போ இதான் ஒரு ஈக்குவேஷன் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ x plus y equal to 24 இருக்கு. x க்கு பதிலாக I am substituting 11 அப்படின்னா y equal to 24 minus 11 that will be equals to what 13. அப்போ y ஓட வேல்யூ equal to 13 னா y is nothing but it represents crows. அப்போ crows எனக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13 will be crow. The total cost of 5 pen and 10 pencil is rupees 30. 5 pen and 10 pencil is rupees 30. If a pen costs rupees 3 more than the pencil, find the price of the pen and the pencil. So I am going to take pen oda value I am representing by x. Similarly, pencil I am going to represent by y. எனக்கு என்ன சொல்றாங்க, டோட்டல் காஸ்ட் ஆஃப் 5 பென் அண்ட் 10 பென்சில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 5 பென் அப்படின்னா 5x பிளஸ் 10y எடுத்துக்கலாமா, 5x பிளஸ் 10y. ஸோ அதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 30 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க 30 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 5x பிளஸ் 10y ஒரு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க 30 இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து if a pen cost rupees 3 more than the pencil, அதாவது பென்னோட விலை, ஒரு பென்னோட விலை அதாவது x, அது எப்படி இருக்குனாக்கா பென்சில் விலையோட 3 ரூபாய் அதிகமாக இருக்கும். பென்சில் விலை எவ்வளவு y பிளஸ் 3, அதாவது ஒரு பென்சிலோட விலை வந்துட்டு 1y இல்லையா, அப்போ 3. அப்போ இதுல இருந்து I can form a equation இல்லையா. அப்போ I can say that 5x plus 10y equal to 30 அப்படின்னு எனக்கு ஒரு ஈக்குவேஷன். Similarly, x minus y equal to 3 அப்படின்னு எனக்கு ஒரு ஈக்குவேஷன். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணேன்னாக்கா முதல் ஈக்குவேஷனை நான் I can divide by 5. முதல் ஈக்குவேஷனை 5 ஆல் டிவைட் பண்ணுங்க. 5
5 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் எக்ஸு ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது எக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி கிடைக்கும். எனக்கு என்ன கேட்குறேன், வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் பென் அண்ட் பென்சில்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ எக்ஸை எலிமினேட் பண்ணுறேன், மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ், ஸோ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். இந்த இடத்துல 3y ஈக்குவல் டு 9 கிடைக்கும். from this I can say that y equal to 3 அப்படின்னு கிடைக்கும். y equal to 3, அதாவது y equal to 3னா ஒரு பென்சிலோட விலை, அதாவது 1 பென்சிலோட விலை எவ்வளோ ரூபாய் அப்படின்னா it is going to be 3 rupees. ஒரு பென்சிலோட விலை எவ்வளவு, it is going to be 3 rupees. இதுல வந்து I have to find the value of pen. பென்னோட விலை எவ்வளவா இருக்க முடியும், பென்சிலோட 3 ரூபாய் அதிகமா இருக்க முடியுமா? அப்ப x equal to y plus 3 நான் எடுத்திருக்கேன். x equal to y plus 3 னா y ஓட வேல்யூ இஸ் 3. okay, y cost of a pen and a pencil தானே 5 6 3, ஸோ இங்கே 3 தான் வருமா? சாரி 3 தான் வரும் இல்லை, மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 3 தான் வரும். ஸோ இங்கே எனக்கு 3 தான். அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு 1 தான் வரும். ஒரு பென்சிலோட விலை வந்துட்டு எவ்வளவு, 1 ரூபி தான் வரும். ஒரு பென்சிலோட விலை எனக்கு எவ்வளவு, 1 ரூபி தான் வரணும். ஸோ ஒய்யோட வேல்யூ இஸ் 1. அப்போ 1 plus 3 equal to what, 4. அப்போ ஒரு பெண்ணோட விலை அளவு 4 ரூபாய், ஒரு பென்சிலோட விலை அளவு 1 ரூபாய். அப்போ 4 1னா ஆப்ஷன் ஏ will be your answer. திருப்பி சொல்லிடுறேன். ஸோ the cost of 5 pen and 10 பென்சிலோட அளவு 30. அதாவது பெண்ணை எக்ஸ்னு வச்சிருக்கேன், பென்சிலை ஒய்னு வச்சிருக்கேன். 5x plus 10y equal to 30 வச்சிருக்கேன். இப்போ பென் காஸ்ட் ₹3 more than the pencil சொல்லி சொல்றாங்க. இப்போ x equal to y plus 3 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா? அப்போ x minus y equal to 3 சொல்லி இருக்க முடியும். x minus equal to 3னா 5x plus 10y equal to 30. இந்த ஈக்குவேஷன் டிவைட் பை 5 வச்சுனா x plus 2y equal to 6 கிடைக்கும். ஸோ x minus y equal to 3 கிடைக்கும். சைன் மாத்தினா x ஓட வேல்யூ கேன்சல் ஆகும், 3y ஓட வேல்யூ 3 சொல்லி கிடைக்கும். அப்போ y equal to 1 சொல்லி கிடைக்கும். y is nothing but your pencil. y is nothing but your pencil. அப்போ x is equal to y plus 3 இருக்க முடியுமா? அப்போ 1 plus 3 equal to 4. அப்போ ஒரு பெண்ணோட விலை எவ்வளவு, 4 ரூபாய். ஒரு பென்சிலோட விலை எவ்வளவு, 1 ரூபாய். அப்போ ஆப்ஷன் ஏ will be. ஓகே ஃபைன். அடுத்த சம் பாருங்க. the cost of 1 pencil, 1 pen and 4 eraser is 22. இங்க எனக்கு 3 வேரியபிள் இருக்கு, பென்சில், பென், எரேசர் இல்லையா, is 22 rupees. while cost of 5 pencils, 4 pens and 2 eraser is ₹32 rupees. how much will be 3 pencil, 3 pen, 3 eraser cost அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்கனாக்கா, ஒரு பென்சில், 2 பென்னு, 4 எரேசரோட காஸ்ட் வந்துட்டு 22 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு 5 பென்சில், 4 பென்னு, 2 எரேசரோட காஸ்ட் எவ்வளோ சொல்றாங்கன்னாக்கா 32 ரூபாய் சொல்லி சொல்றாங்க. இதுல வந்துட்டு நான் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கனாக்கா, ஸோ 3 பென்சில், 3 பென்னு, 3 எரேசரோட காஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ என்னோட பர்பஸுக்காக ஸோ இங்கே பென்சில் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ பென்சிலை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ பென்னை வந்துட்டு நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அதே நேரத்தில் வந்துட்டு எரேசரை வந்துட்டு, ஸோ எரேசர்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு இசட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸு ஒய் இசட் எடுத்துக்கிறேன். சரியா? சரி, முதல் விஷயம் கொடுக்குறான் 1 பென்சில், அதாவது 1 எக்ஸ் பிளஸ் 2 பென் 2y பிளஸ் 4 எரேசர் 4z ஒரு காஸ்ட் எவ்வளவு, 22 rupees அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இத I'm going to consider as equation number 1. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, 5 பென்சில், அதாவது 5x பிளஸ் 4 பென்னா 4y பிளஸ் 2 எரேசர் 2z ஓட வேல்யூ அளவு 32 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன சொல்றேன், ஈக்குவேஷன் நம்பர் 2. எனக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கனாக்க, ஸோ 3x
plus 3ya plus 3z. அதாவது 3 pencil plus 3 pen plus 3 eraser உடைய காஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்கு, ஆனால் 3 அன்னோன் டேர்ம் இருக்கு. சரி, now what I'm going to do is ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் I'm going to add. அதாவது I'm going to add ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2. 1 and 2 நான் என்ன பண்ண போறேன்னா ஆட் பண்ண போறேன். ஸோ 1 and 2 ஆட் பண்ணனாக்க while adding ஈக்குவேஷன் 1 and 2, ஈக்குவேஷன் 1 plus 2 எனக்கு என்ன கிடைக்கும்னா 6x சொல்லி கிடைக்குமா, பிளஸ் 6y சொல்லி கிடைக்குமா, பிளஸ் 6z சொல்லி கிடைக்குமா. அப்போ என்னன்னாக்கா இட் இஸ் கோயிங் டு பி 54 கிடைக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய இன்டீஜரை நான் ஈக்குவேட் பண்ண முடியுமா, 3ஆ. ஸோ அப்போ இந்த ஒட்டுமொத்த ஈக்குவேஷன் இந்த மூணாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மூணாவது ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒட்டுமொத்த ஈக்குவேஷன் டிவைட் பை 2 நான் போடுறேன். அதாவது டிவைட் பை 2 டிவைட் பை 2 டிவைட் பை 2 இங்கே டிவைட் பை 2. அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா 3x பிளஸ் 3y பிளஸ் 3z ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குனாக்க ஸோ 27 rupees. அதாவது 3 பென்சில் 3 பென்னு 3 எரேசரோட காஸ்ட் எவ்வளோ கிடைக்குனாக்க 27 rupees கிடைக்குன்னு நான் சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 27. rupees. அடுத்து பாருங்க, a person purchased 15 pens and 30 books worth rupees 825. If cost of a book is double that of a pen அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Cost of a book is double that of the pen அப்படின்னு சொல்றாங்க. Calculate cost of one book. அப்போ one book உடைய ரேட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. They are asking what is the cost of one book. A person purchased 15 pen. 15 penna, so I'm going to take pen ஓட வேல்யூவை x ன்னு வச்சுக்கிற போறேன். அதே நேரத்தில் புக்கோட வேல்யூவை y ன்னு வச்சுக்கிற போறேன். இல்ல பென் புக்குனே வச்சு கூட சால்வ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ 15 பென் 30 புக்கோட காஸ்ட் எவ்வளோனாக்க 825. அதாவது 15x பிளஸ் 30 ஒய்யோட வேல்யூ அளவு 825. அதே நேரத்தில் என்ன சொல்றாங்க, காஸ்ட் ஆஃப் அ புக் இஸ் டபுள் தட் ஆஃப் பென் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காஸ்ட் ஆஃப் புக் அதாவது புக்கோட விலை எப்படி இருக்குனாக்க ஸோ 2 into p ஆக இருக்கிறது. புக் நான் எப்படி வச்சிருக்கேன், ஒய்னு வச்சுக்கேன்னா அப்போ y ஈக்குவல் டு 2x வச்சிருக்கேன். y ஈக்குவல் டு 2x அப்படின்னு வச்சிருக்கேன். y ஈக்குவல் 2x சொல்லிக்கேன். எனக்கு என்ன இது ஒரு புக்கோட ரேட் தான் என்னன்றது வேறு. சரியா? ஓகே. அப்ப நான் என்ன பண்ணேன்னா எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ல ஒய்க்கு பதிலாக ஐம் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் as 2x போட போறேன். ஏன்னா 2x போட்டால் நல்லா கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா இன்னொரு வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ எனக்கு ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். ஸோ 15x பிளஸ் 30 ஒய்க்கு பதிலாக நான் என்ன போடுறேன்னாக்கா 2x அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அண்ட் மை ஆன்சர் 825 ஈக்குவல் டு 825. அப்போ நான் எழுதுறேன். ஸோ 15x பிளஸ் 30 into 2 is 60. ஸோ 60x ஈக்குவல் டு 825. அப்ப 75x equal to 825 எடுத்துக்கலாமா? 75x is equals to 825 எடுத்துக்கலாமா? So 825 எடுத்தனா I can say that x equal to what? So 825 divided by 75. So 11 times எடுத்துக்கலாமா? அப்ப x equal to 11. X is nothing but your என்னது காஸ்ட் ஆஃப் எ பென். எனக்கு என்ன கேட்குறாங்க, காஸ்ட் ஆஃப் அ புக்கு தான் கேட்குறாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் அ புக் எவ்வளவு? ஸோ காஸ்ட் ஆஃப் அ புக் ஒரு புக்கோட ரேட் எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் 2 into x இருக்க முடியும். அப்போ 2 into 11 இருக்க முடியும். மை ஃபைனல் ஆன்சர் will be what? 22. The answer is option B, 22 will be answer.
அடுத்த பாருங்க. The cost of 3 pen and 5 pencil is rupees 500. Also cost of 1 pen and 1 pencil is in the ratio of 5:1 அப்படின்னு சொல்றாங்க. What is the cost of 1 dozen pens அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ என்னோட பர்பஸுக்காக நான் என்ன பண்றேன், பென்னை வந்துட்டு எக்ஸாவும் பென்சிலை வந்துட்டு ஒய்யாவும் வச்சுட்டேன். பென்னை வந்துட்டு எக்ஸாவும் பென்சில் வந்துட்டு ஒய்யாவும் நான் வச்சுக்கேன். காஸ்ட் ஆஃப் 3 பென் அண்ட் 5 பென்சில் இஸ் rupees 100. அப்போ ஸோ 3x ப்ளஸ் 5y ஓட ரேட் எவ்வளவு 100 எடுத்துக்கலாமா. சிமிலர்லி காஸ்ட் ஆஃப் 1 பென் அண்ட் 1 பென்சில் இஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 5:1 அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ரேஷியோவில் கொண்டுறாங்க, அதாவது x:y ஓட ரேட் என்ன சொல்றாங்கனாக்க 5:1 சொல்றாங்க. ஸோ இதை நான் வேற மாதிரி எப்படி எழுதலாம்னாக்க x/y ஈக்குவல் டு 5/1 எழுதலாமா. x/y ஈக்குவல் டு 5/1 எழுதலாமா. எனக்கு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 1 dozen ஆஃப் பென்சில். 1 dozen அப்படின்னா எனக்கு என்ன இருக்குன்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டு 12 பீசஸ் இருக்குன்னு அர்த்தமா. 12 பீசஸ் இருக்குன்றது அர்த்தமா. அதான் 1 dozen அப்படின்னா எனக்கு 12 பீசஸ், மறந்துடக்கூடாது. சரியா? இப்போ நான் சால்வ் பண்ணனாக்க ஸோ ஐ கேன் டேக் தட் பென்னு தான் கேட்குறாங்க. y ஈக்குவல் டு x/5 எடுத்துக்கலாமா. y ஈக்குவல் டு x/5 எடுத்துக்கலாமா. இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதுறேன். yக்கு பதிலாக x/5 போட போகிறேன். அப்போ என்ன சொல்கிறேன்னாக்க 3x ப்ளஸ் 5 இன்ட்டு x/5 ஈக்குவல் டு 100. அப்போ இந்த 5 ரெண்டுமே கேன்சல் ஆச்சுன்னா 4x ஈக்குவல் டு 100 சொல்லி கிடைக்குமா. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும், 25 சொல்லி கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்னது, பென்னா. இப்போ ஒரு பென்னோடைய காஸ்ட் எவ்வளோனாக்க 25 எனக்கு தெரியும். அதாவது 25 அப்படின்றது எப்படின்னா காஸ்ட் ஆஃப் 1 பென். எனக்கு என்ன வேணும், 1 dozen வேணும். அப்போ 1 dozen பென்னோடைய காஸ்ட் எவ்வளோனா, ஸோ பென் வில் பி எவ்வளோ இருக்குனாக்க ஸோ 12 into 25 இப்போ 250னா இட் இஸ் கோயிங் டு பி 300 rupees. இப்போ 1 dozen ஆஃப் பென் எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 300 rupees ஆக முடியும். ஆப்ஷன் சி 300 rupees. See 300 rupees ஆச்சு. Sum பாருங்க. If total cost of 4 tube lights and 3 bulbs is rupees 260. Yeah, total cost of 4 tube light and 3 bulbs is 260. The ratio between cost of a tube light and a bulb is 5:2. What is the total cost of 1 tube light and 6 bulb? அதாவது 4 tube light. So 4 tube light க்கு T ன்னு வைக்கிறேன். Plus 3 bulb B ன்னு வைக்கிறேன். அதோட காஸ்ட் எவ்வளவு 260 rupees நான் சொல்றேன். 4T plus 3B equal to 260 rupees நான் சொல்றேன். அதே நேரத்தில் the ratio between cost of a tube light and a bulb is 5:2. அதாவது T by B எப்படி கொடுத்துருக்காங்க, 5/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5/2. ஓகே, இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 1 டியூப் லைட்டு பிளஸ் 6 பல்புனுடைய காஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறேன். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 1 டியூப் லைட் பிளஸ் 6 பல்புடைய காஸ்ட் என்ன அப்படின்ட்டு எனக்கு கேட்குறேன். இப்போ இந்த பி இதை போய் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ டியூப் லைட் ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5/2 இன்ட்டு பிஆ இருக்க முடியுமா, 5/2 இன்ட்டு பிஆ இருக்க முடியுமா. இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். அப்போ டி ஈக்குவல் டு 5/2 பியை நான் என்ன பண்ணுறேன்னாக்க இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 4 இன்ட்டு 5/2 பி ப்ளஸ் 3b ஈக்குவல் டு 260 சொல்லி கிடைக்குமா. சால்வ் பண்ணால் எனக்கு 2 டைம்ஸ் கிடைக்கும்.
அப்போ 10b plus 3b equal to 216 கிடைக்கும். அப்போ 13b ஓட வேல்யூ அளவு 216 சொல்லி கிடைக்கும். இப்போ b ஓட வேல்யூ அளவுனாக்க 20 இருக்கும். அதாவது ஒரு பல்புடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனாக்க 20 ருபீஸாக இருக்க முடியும். எனக்கு இங்கே எவ்வளோ வேணும்னாக்கா 6 பல்ப் வேணுமா, அப்போ 6 பல்புடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்க முடியும், 6 into 20 ஆன்சர் அது இஸ் கோயிங் டு பி 120 ஆகும். அதே நேரத்தில் எனக்கு டியூப் லைட்டும் கண்டுபிடிக்கணும், மறந்துடக்கூடாது. அப்போ பல்ப் ஈக்குவல் டு 20ன்றது நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, டியூப் லைட் ஈக்குவல் டு 5/2 இன்ட்டு பல்புக்கு பதில் ஐ கேன் சப்ஸ்டியூட் as 20. அவள் சால்வ் பண்ணால் இந்த இடத்துல எனக்கு 10 வரும். அப்போ ஒரு டியூப் லைட்டோடைய ரேட் என்னவா இருக்க முடியும்னாக்கா 50 ருபீஸாக இருக்க முடியும். அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்கனாக்கா 1 டியூப் லைட்டு ப்ளஸ் 6 பல்புடைய காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போனாக்கா 1 டியூப் லைட்டோட விலை வந்துட்டு 50, இது எனக்கு அளவு 120. அப்போ மை ஆன்சர் வந்து வாட் 170. 170 இங்கே இருக்கானா எனக்கு இல்லை. ஸோ ஆப்ஷன் இ none of these. Clear? So let's move on to the next one. அடுத்த பாருங்க. The cost of 4 kg of rice and 8 kg of wheat is rupees 320. 4 kg of rice, 8 kg of wheat எவ்வளவு 320. With the same amount, a man can buy 2 kg of rice and 12 kg of wheat அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. What will be the cost of 24 kg of rice அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்துக்கிறேன். அதாவது 4 kg of rice, அதாவது 4r plus 8 kg of wheat, 8 wheat எவ்வளவுனா 320 இருக்கும். 320 இருக்கும். இந்த சேம் அமௌண்ட்னா இந்த 320 தான் எனக்கு சேம் அமௌண்ட்டா, அப்போனாக்க இந்த 320 தான் எனக்கு சேம் அமௌண்ட்னா, ஸோ இதோட 2 kg ஆஃப் ரைஸும் 12 kg ஆஃப் வீட்டும் எவ்வளவு அதே 320 ருபீஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 2 ரைஸும் ப்ளஸ் 12 kg ஆஃப் வீட்டும் எனக்கு அதே 320 ருபீஸ் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுலேருந்து எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கனாக்கா வாட் இஸ், ஸோ 24 kg ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 24 kg ஆஃப் ரைஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கேருந்து எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும், இங்கே எனக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். புரியுதா? ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ஐம் கோயிங் டு டிவைட் பை 2. 2r டிவைட் பண்ணால் எனக்கு 2r கிடைக்கும் ப்ளஸ் 4w கிடைக்கும். ஸோ இது இன்னும் பண்ணனாக்கா 160 சொல்லி கிடைக்கும். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறேன். ஐ எம் கோயிங் டு ரைட் தி செகண்ட் ஈக்குவேஷன் ஆஸ் இட் இஸ். அப்போ 2r ப்ளஸ் 12 wheat ஈக்குவல் டு 320. அப்போ பார்ப்போம், சைன் மாற்றுவோமா? ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ இது என்னது, மைனஸ் 8 wheat ஈக்குவல் டு மைனஸ் 160. சால்வ் பண்ணனாக்க 8 wheat equal to 160 அப்போ wheat equal to what 20 per kilogram எடுத்துக்கலாம். வீட்டோட வேல்யூ 20. ஆனால் எனக்கு என்ன வேணும், ரைஸ் தான் வேணும். சரியா, அப்போ இதை கொண்டு போய் ஏதாவது ஈக்குவேஷனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 2r into 20, அப்போ 2r plus 12wனா 12 into 20. ஸோ 12 into 20 it is going to be 240 equal to 320 சொல்லி கிடைக்கும். அப்போ 2r equal to 320 minus 240, 60, 80. அப்போ r equal to என்ன கிடைக்குன்னா 80 divided by 2, it is going to be 40. அதாவது 1 kilogram of rice வந்துட்டு எனக்கு எப்படி கிடைக்குன்னா 40 rupees கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன கேட்குறா, 24 kg of rice கேட்குறாங்க. அப்போ 1 kilogram of rice எவ்வளோனாக்க rupees 40. இப்போ 24 kg of rice என்ன இருக்க முடியும், 24 kg of rice எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 40 into 24. 40 into 24 it is going to be 16, 1, 8, 9, 960. 960 24 kg of rice ஓட வேல்யூ அளவு 960. ஸோ ஆப்ஷன் டி 960.